ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்டர் ஸ்மைல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் வந்து மதுரைக்கு போயிட்டு இருக்கோம். செலிமலை அப்படிம்பாங்களா, மலை எவ்வளோ பெருசோ அதே மாதிரி விஜய் மனசும் பெருசாக இருக்கும். அங்கே உட்காந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அந்த நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் அவர் வந்து தீவிர திருச்சியில் வந்து ரசிகர், விஜய் ரசிகர். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர் இருக்காங்களா, எல்லாருமே வந்து நாங்கள் ஒன்று ரெண்டு 4 பேருமே விஜய் சாரை பார்க்கறதுக்கும் மாநாடு பார்க்கறதுக்கும் போய் கொண்டிருக்கிறோம். அண்ணன் இருக்கிறாரு, அண்ணன் சில விஷயங்கள் கேட்போம், என்ன சொல்றாங்க. இது வரைக்கும் அவர் வந்ததுலேயும் சரிதான், செல்போன் தான் தளபதி எங்க வந்துட்டாரா உள்ள இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சாகுல் அண்ணன், ஆட்டோ டிரைவர் சாகுல் அண்ணன் தெரியாம இருக்காது. எந்த டிரைவரை நீங்க கேட்டாலும் திருச்சியில சொல்லுவாங்க. நம்மள எப்படி காரைக்கால் ஆக்டர்ஸ் தெரியுதோ அந்த மாதிரி சாகுல் ஆட்டோ டிரைவர்னா கண்டிப்பா தெரியும். இவரு வேற கேரக்டர். இவரு அண்ணன் வந்து சொல்லியிருக்காப்புல, வந்த பிறகு திருச்சியில வந்து நான் ஹேர் கட்டிங் கடை வச்சிருக்கேன், அங்க வந்து ஒரு வீடியோ பண்ண சொல்லியிருக்கேன், சூப்பரா பண்ண போறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க மதுரைக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ட்ரெயின் போயிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கீங்க, ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்கோம். வேற லெவல்ல வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் போது, லைவ் வரப்போது பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் இருக்கும்போது மக்கள் என்ன சொல்றாங்க, அப்படி விஜய் என்ன சொல்றாங்க அப்படி பார்க்கணும். அதற்கு முன்னாடி நம்மளோட தலைவர் இருக்காப்புல. இப்போ வந்து தளபதி நம்மளாம் வந்து எல்லா ரசிகர், ஆனா தளபதிக்காக வெறியன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ட் 2 பேர் கூட. லைட்டா அவரை கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் தலைவரே. நம்ம சென்னிமலை. சென்னிமலை. ஆமா, விஜய் ஃபேவரட்டா நாளைக்கு படத்து மூலமா நீங்க ரசிகரா இருக்கிறேன். ஆமா, நெஞ்சிலே படத்தை வந்து ஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்கிறேன். மகாநாடு போயிட்டு இருக்கிறேன். விஜய்க்கோசரம் ஒரு மகாநாட்டுக்கு பிரமாண்டமான முறையில் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு நான் பார்க்க போனா ஆர்வத்தோட போயிட்டு இருக்கிறேன் ட்ரெயின்ல. தொடர்ந்து வந்து நீங்க மாநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேஜ் போடுறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிற நிறைய விஷயத்தை வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆமா, என்ன சுச்சுவேஷன் இருக்கு? மக்கள் வந்து 5 லட்சம் இருந்து 20 லட்சம் பேர் வந்துட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் ரசிகர் மூலியமா. என் மூலியமா பஸ் வந்து ஏகப்பட்ட டிராவலிங் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க ஆட்சி மூலியமா. அதனால வந்து கேரளாவில் வந்து 1500 பேருக்கு வந்து 500 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. 50,000 சேர் வந்துருக்குது. எல்லாமே மக்கள் விஜய்க்கோசரம் உயிரை கொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. கர்நாடகா, கேரளா, எங்க ஆந்திரா எல்லா ஸ்டேட்லயும் வந்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் மத்திய வந்து 2026ல வந்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. மக்கள் மத்திய வந்து எல்லாருமே ஃபியூச்சரா இருக்குன்னு ஆசைப்படுறோம். இப்போ வந்து விஜய் வந்து என்ன பேச போறாரு அப்படிங்கிற சில கற்பனைகள் இருக்கவங்க பேசுவாரு. ஒரு அந்த கற்பனை வந்து கூட்டணி ஆட்சி வேண்டாம், நான் தான் சிஎம், என்னோட கூட்டணிக்கு வரேன்னா வாங்க, இடையில வேண்டாம் தான் ஒதுக்கிட்டு இருக்கிறார். தனியா நிக்கிறாரு. தனியா 234 தொகுதியில் தனிப்பட்ட மூலம் நிக்கிறார். இப்போ வந்து விஜய் ஸ்டேஜ்ல வந்து சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா விஜய் இருக்கிறாரு, அண்ணா இருக்கிறாரு, எம்ஜிஆர் இருக்கிறாரு. அத பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? 1977 எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையில் டிஎம்கே பிரிஞ்சு வந்து ஆட்சி அமைச்சாரு. திண்டுக்கல் தொகுதியில மாயத்தேவரன் வந்து தனிப்பட்ட முறையில் இடைத்தேர்தல் வெற்றி பெற்றாரு. அதுக்கோசரம் வந்து விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் நிக்க சந்தோஷப்படுறேன். ஆமா, நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஆக்சுவலா வந்து கொடிக்கம்பி, ஆமா, கொடிக்கம்பி வந்து சொல்லியிருக்கிறாங்க, கேள்விப்பட்டேன். நானும் சொல்லையும் பார்த்தேன். அது வந்து போல்ட் நட்டு வந்து மிஸ் ஆகி போச்சு. பெல்ட் அருந்து விழுந்து காட்டி ஒரு கார் மேல விழுந்து காட்டி ஒரு கார் டிரைவர் தப்பிச்சுட்டு போயிட்டாரு. ஆமா, ஓகே. இப்போ வந்து எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு, ஒரு 5 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் வருவான்னு கணிப்பு இருக்கு. ஆமா. இப்போ ஸ்டேஜ் எல்லாம் எப்படி அமைச்சிருக்காங்க? சேஃப்டியா இருக்கா? ஸ்டேஜ் வந்து இதனால எத்தனையோ மகாநாடு நடத்திருக்கலாம். இந்த மகாநாடு மாதிரி பிரமாண்டமான முறையில் வந்து மகாநாடு எங்கேயுமே நடந்தது கிடையாது, சரித்திரமே கிடையாது. ஆமா, குடிநீர் வாட்டர் நேக்ஸ் 5 லட்சம் வாட்டர் கேன் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம 50 கிராம் மிச்சரு எல்லாத்தையும் ஏகப்பட்ட மிச்சரு தண்ணி கேனு எல்லாம் கொடுக்கறது 2 லட்சம் பேர் தனிப்பட்ட முறையில் உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சேலத்துல இருந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, ஹோட்டல ஓபன் பண்ணிருக்காரு. சாப்பாடு வெறும் 60 ரூபா தான். மீன் குழம்பு, மட்டன், சிக்கன் எல்லாத்தையும் கொடுத்து உதவி பண்றாரு. சேலத்துல இருந்து வந்து கடை போட்டிருக்காரு. காசு கொடுத்தா கொடுப்பாங்க, 60 ரூபா சாப்பாடு. எத்தனை மணிக்கு மாநாடு ஆரம்பிக்குது? மகாநாடு வந்து 3 to 3 மணிக்கு ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீ போனாதான் தெரியும். முடிச்சு வரவங்க சாப்பாடு செய்வாங்க.
சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம டிவிகேன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் குழு வந்து ஓபன் பண்ணியிருக்காரு. பிரபுங்கிறவரு சிறப்பான முறை 350 பேர்த்த வச்சிருக்காரு மருத்துவ குழுல. பிரம்மாண்டமான முறை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஓகே ஓகே. இப்போ வந்து சீமான் அவர்கள் இருக்காரு. ஆமா, அவங்கிட்ட நிறைய இளைஞர் இருந்தாங்க. ஆமா. விஜய் வந்த பிறகு அப்போ ஆப்போசிட்டா மாட்டாங்க. இப்போ வந்து சீமான் என்ன சொல்றாரு, தளபதி 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 அப்படிங்கிறாரு. டிவிக்கு போறீங்கன்னா டிவி அப்படிங்கிற மாதிரி வடைக்கிறாரு. ஆமாங்க, அன்னைக்கு சொன்னாரு சீமான் சொன்னாரு, தம்பி தம்பின்னு சொன்னாரு. இன்னைக்கு பார்த்தா எதையா நினைச்சு பேசிட்டு இருக்கிறாரு சீமான். ஒரு லேடிஸ் வந்து பரிசு கொடுக்குறாங்க, பொருள் கொடுக்குறாங்க, அக்கா கட்சியா நினைச்சா வாழ்ந்துட்டு இருக்கிற தளபதி இன்னைக்கு வர சீமான் வந்து அன்னைக்கு தம்பி தம்பின்னு சொன்னவர் இன்னைக்கு எதிர்த்து நின்று இருக்கிறாரு சீமான். சீமான் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, நான் தனிப்பட்டமா நிக்கிறேன், எலெக்ஷன் ஆச்சுன்னா 3 கோடி ரூபாய் செலவு, 4 கோடி ரூபாய் செலவு. நீ காளியம்மா உன்னை விட்டு வெளியே முடிச்சல, என்ன காரணம்? நீ எத்தனை பண்ணிருப்ப? நீ சீமான நல்லவன் நினைச்சிருக்கிய, காளியம்மா வெளியே வந்துட்டா உன்னால என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து ஏர்போர்ட் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தளபதி பண்ணாரு. அந்த விஷயத்தை பத்தி சீமான ஒரு மோசமானவங்க. அவர் வந்து ஏர்போர்ட் ஏரியாக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம குரல் கொடுத்தார வந்து விவசாயிகளுக்கோசரம் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாருங்க தளபதி. ஏர்போர்ட்டே வேண்டாம்னு சொல்றாரு. விவசாய நிலத்தை புடுங்கி அட்டுழியம் பண்ணிட்டு இருக்க. நீ வந்து நீங்க பஸ் போக்குவரத்து கூட மகாநாட்டுக்கோசரம் எத்தனையோ பஸ் எல்லாம் போயிட்டு கொடுத்தா, மதுரையில இருந்து கும்பலி போற ரோட்ல இருந்து பாரப்பட்டில இறங்குறதுக்கோசரம் நீ வந்து ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சிருக்கிற. பஸ் நிக்காது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன உனக்குள்ள அராஜகம்? இன்னைக்கு வந்து பையன் வந்துட்டான், உனியை வந்துட்டான். அன்னைக்கு பேரனை வந்து திரைப்படத்துல அறிமுகப்படுத்தி நீ அரசியல் ஆக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு உனியை மகையை வந்து படத்துல அறிமுகப்படுத்திட்டு பூஜை போட்ட, ஞாயிற்றுக்கிழமைக்கு பூஜை போட்ட படத்துல நடிக்க வச்சு வந்துட்டு இருக்கிற அரசியல்வாதியா? மகனாரும் ஒரு போஸ்டிங் வருதா? முதலமைச்சர் போஸ்டிங் கொடுக்குற ரெடியா இருக்கிறாரு. குடும்பமா கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறீங்க. என்னங்க இதுல நியாயம்? இப்போ அஜித் மரணத்துக்கு வந்து நம்ம தளபதி வந்து குரல் கொடுத்தாரு சென்னையில போய். ஆமா, தக்க தீர்ப்பு கிடைக்கலன்னா உங்கள் அதான் அந்த முதலமைச்சர் வாசலே போய் போராடும் அப்படின்றாரு. ஆமாங்க, அஜித்குமார் மரணத்துக்கு வந்து முழு காரணம் வந்து காவல்துறை தாங்க. முதலமைச்சர் முன்னணியில இது பண்ணிருக்கிறீங்க. முதலமைச்சர் முன்னணியில வந்து இது பண்ணிருக்கிறீங்க. இதுல யாரு காரணம்? இந்த போலீஸ்காரங்களா அடிச்சு நொறுக்கிறதுக்கு அஜித்குமார? தளபதி போய் முன்னாள் வீட்டுக்கே போயிட்டு வந்துட்டாரு, எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டாரு. துப்புரவு தொழிலாளர் வந்து ரோட்ல போராடுறாங்க, சாக்கடை வந்து எல்லாமே அள்ளிட்டு இருக்கிறாங்க. அதை விட்டு போட்டு ஒரு நடிகை வந்து வீட்டுல போய் பாக்குற, ஏன் துப்புரவு தொழிலாளர் பாக்குற கவனரா போகுது? இதெல்லாம் பார்க்கலாமா, பார்க்க கூடாதா? இப்போ நிறைய பேர் எத்தனை லட்சம் சொல்ல முடியாது, 14 லட்சமோ 15 லட்சமோ அவ்வளவு பேர் கூடுறாங்க. அவங்க நீங்களும் நம்மளும் அதுக்குதான் போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எவ்வளவு சேஃப்டியா நம்ம இருக்குன்னு சொல்லி சில கருத்துக்கள் சொல்லுங்க. மக்கள் நம்ம போறவங்க எவ்வளவு சேஃப்டியா பண்ணிட்டு இருக்காரு. இருக்க சுச்சுவேஷன்ல இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வழி விடுவதனால மேல ஏறி எல்லாம் போயிட்டு இருக்காங்க நிறைய பேரு. ஆமா, நடக்க வாய்ப்பு நிறைய. ஆமா, எதுவுமே நடக்காது. உங்களுக்கு கருத்தாக எத்தனையோ தடைகள் போட்டாலும் சரி, தளபதி தான். அதையும் தாண்டி வந்துட்டே இருக்கிறார். அது ஓகே தலைவா. நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியல. இப்போ நிறைய மக்கள் வந்து தளபதியை நோக்கி பார்க்க போயிட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு வழிகள் இருக்கும், அதை மீறி மேல ஏறி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்போ சுச்சுவேஷன் நடந்த நியூஸ் எனக்கு கிடைச்ச நியூஸ் எனக்கு அங்கிருந்து. ஆமா, அப்ப நம்ம எவ்வளவு சேஃப்டியா இருக்குன்னு ஒரு அனைத்து மக்களுக்கும் ஒரு ஆறுதலா சொல்லுங்க. சேஃப்டியா சொல்லிட்டாருங்க விஜய். நீங்க சொல்லுங்க அவங்க பேர். நம்மளுடைய தொழில்நுட்பத்தை வந்து நம்ம தான் சேஃப்டி பண்ணிக்கணும். 1.5 லட்சம் பேருக்கு இன்னைக்கு சொன்னீங்க 25ஆம் தேதிக்கு மகாநாடு போறேன்னு சொல்லி இது பண்ணாரு. போலீஸ் கண்ட்ரோல் மூலியமா, முதலமைச்சர் கண்ட்ரோல் மூலியமா எல்லாமே பண்ணி போட்டு நீங்க 18ஆம் தேதி 21ஆம் தேதி டேட் கொடுத்தீங்க. 21ஆம் தேதி மகாநாடு வச்சுட்டாரு. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் யாரும் வர வேண்டாம், டிவில லைவா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம சாவன் இன்னைக்கு தலைவர் தான். அவங்க என்ன போஸ்டிங்ல இருக்காங்க, நீங்க என்ன போஸ்டிங்ல? விஜய் தான் இருக்கீங்களா? விஜய் சொல்லுங்க. நான் போஸ்டிங்ல இருந்தேங்க, போஸ்டிங் வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு வெளியே வந்துட்டீங்க? இல்ல என் ஃப்ரெண்டு வந்து தலைவரானா, அதனால வந்து ராமுங்கிற தலைவரானா கோவை மாவட்டத்துல அவர் இறந்துட்டாரு. அதுக்கு வந்து இன்னைக்கு விஜய் ரசிகர் தான் நான். என் தம்பி வந்து விஜயகுமாருங்கிற மாவட்ட செயலரா இருக்கிறேன் கோயம்புத்தூர்ல.
ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் அவர் தான் நீ டிரைவரா இருக்கிறாரு, அவர் தான் எலெக்ஷன் நிக்க போறாரு. பேரு பேர் வந்து ராமு. ஆமா. அப்போ சாகுல் அண்ணனை பத்தி இந்த சொல்லுங்க. சாகுல் எப்படி அவங்க எப்படி விஜய் அவங்க நம்ம கூட தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம டிராவலிங் பண்ணி வந்திருக்கிறாரு. அவங்க ஆட்டோ டிரைவர் திருச்சியில எங்க கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. இப்போ நான் வரேன்னா காரணமே சாகுல் மூலியமா தான் நான் ஒரு டிராவல் நீங்க வர்றீங்க சாகுல் டிரைவர் மூலியமா நீங்க வர்றீங்க. சாகுல் வந்து திருச்சி மாவட்டத்துல எங்க அள்ளித்துறை சொந்த ஊர் அவருக்கு. பூர்வீகமே அள்ளித்துறை தான். எங்க பேரை கேட்டால் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க சொல்லலாம். உங்க நேம் ஒன்று சொல்லுங்க. நம்மளோட நேம் வந்து சென்னிமலை ஏர் கட்டிங். என் கடைக்கு 1000 எல்லா கஸ்டமர் வருவாங்க, எல்லா அரசியல்வாதிகள் வருவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் நாங்க விஐபி வருவாங்க. எல்லாமே திருச்சி சிவா பையன் சூர்யா கூட நம்ம ஏர் கட்டிங் தான் வந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஜாலியா பேசிட்டு இருப்போம். எல்லாரும் வந்து யூடியூப் சேனல்ல எல்லாத்துக்கும் பேட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு. எல்லாமே பண்ணுவாரு. கடை எங்க இருக்கு அப்படிங்கிறது நம்ம கடை வந்து வயலூர் ரோட்ல ராஜீவ்காந்தி நகர்ல இருக்குங்க. மிஸ்டர் கட்ஸ். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பேசுங்க. இதே மாதிரி பரபரப்பான நியூஸ் நீங்க தொடர்ந்து பாக்கணும்னா நம்ம போயிட்டு இருக்கோம். மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடியே பரபரப்பா இருக்கு. மதுரையில காலை வச்சுட்டோம். ஆக்டர் ஸ்மைல் யூடியூப் சேனல். நம்மளும் ஒரு ஆக்டர், விஜயும் ஒரு ஆக்டர். அந்த ஒரு நோக்கத்தை தான் நான் போயிட்டு இருக்கேன். நான் வந்து அந்த கட்சியில இருக்கேன், இந்த கட்சியும் கிடையாது. எல்லா ரசிகருமே நான் விஜய் ரசிகர்னா விஜய் ரசிகர், அஜித் ரசிகர்னா அஜித் ரசிகர், எல்லா ரசிகரும் பிடிக்கும். நம்ம ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நம்ம தளபதி அங்க இருக்கிறதுனால நம்ம போறோம். தளபதியை நோக்கி வர மக்களை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்போம். சுவாரஸ்யமா இருக்கும் வீடியோ. கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பில்லை இன்னொரு வீடியோல இல்ல மதுரையில சந்திக்கிறேன்.